செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். செல்ல பிள்ளைங்களா, வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு மறுபூஜை வச்சிருக்கிறோம். அதனால நம்மளுடைய செல்லங்கள் அம்மாவுக்கு இங்க அன்னதானம் போட சொல்லி நமக்கு ரூபா கொடுத்துருக்குறாங்க. அவங்க குடும்பத்து பேரு சொல்ற எல்லாருமே வாழ்த்துங்க. அம்மா பேரு வள்ளி, அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பேரு மதியழகன், அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க பேரு சிலம்பரசன் சித்தரசன் சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துங்க. கண்டிப்பா ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். இதெல்லாம் தாண்டி அவங்க தேடி கொடுத்திருக்கிறாங்க பாரு, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. என்னைக்குமே நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் ஒரு நாள்ல ஒரு நாள் தர்மம் தலை காக்கும் அப்படின்றது இவங்க ஒரு உதாரணம் தான் என்னால சொல்ல முடியும். நம்ம இறக்க போற நாட்கள் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானத்தினால எடுக்கிற அந்த யமன் கூட தள்ளி கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அதுதான் கண்டிப்பா செல்லப்பிள்ளை நம்ம வாழ்ற அந்த நாட்கள் கொஞ்ச நாள் நிச்சயம் இல்லாத அந்த வாழ்க்கைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமோ இல்லையோ அப்படின்றத தவிர்த்து நம்ம 4 பேருக்கு செய்யக்கூடிய நல்லதுதான் நம்மள நாளைக்கு பேர் சொல்லும். கண்டிப்பா செல்லப்பிள்ளைங்க அந்த தாய் அன்பு உள்ளங்களை வாழ்த்துங்க. அம்மா ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. சித்தார்ஸ் ஒரு வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னைக்கு அந்த புள்ள அம்மா அன்னதானம் பண்ணிடுங்கம்மா, எங்களால முடிஞ்சது கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தோட அவங்க மேலும் மேலும் அவங்க பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமா செல்வாக்கா பேரும் புகழமா நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க வாழ்த்துங்க. அனைவருக்கும் என்ன உறுப்பா நீங்க அப்படிங்களா? ஓகே. அருள்வாக்கு வந்திருக்கீங்களா? என்ன வந்திருக்கீங்க? அது அமாவாசை மட்டும்தான் செத்தவங்க வாக்கு. ஆமா, அமாவாசை நாள் மட்டும்தான். போச்சமல்ல அருள்வாக்கு வந்திருக்காங்கம்மா அவங்க. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி வணக்கம். என்னைக்குமே நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா கூட ஒரு ரோடு வர உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட ரூபா இருந்தா ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா அதுவே நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம். நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்ம பண்ற ஒரு பரிகாரமா அதை பண்ணுங்க. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்க.